இந்த சம்மரில் குளிர்ச்சியாக எதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு அவகேடோ பழம் இருந்துச்சு. ஒரே ஒன்று தாங்க இருந்துச்சு. அதை நல்லா 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த அவகேடோவை தனியாக அந்த ஃப்ரூட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி கத்தியை வச்சு மொல்லமாக இப்படி எடுத்து விட்டாவே அந்த பழம் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்கள், இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு ஜாரில் போட்டுக்கலாம். இதே மாதிரியே இந்த ஹாஃபையும் நான் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து விட்டு, இந்த மாதிரி கத்தியில் தான் எடுக்கணும்னு இல்லை, ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கூட ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இதையும் நம்ம கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்துலைன்னா இந்த ஒரு ஃபோக் ஸ்பூனால் கூட நீங்கள் அதை நல்லா மசிச்சு விடுங்க. நான் இப்போ மிக்ஸி ஜாரில் தான் போட்டு சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு பால் கொஞ்சம் ஊற்றி நல்லா போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக இருக்கும். அதை நம்ம ஃப்ரீஜரில் ஒரு 5 hours to 6 hours வச்சோம்னாக்கா நல்லா சூப்பரான ஒரு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். இதை நம்ம 2 times 5 hours 6 hour வச்சு அடித்து எடுத்தோம்னாக்கா ரொம்பவே சூப்பரான க்ரீமியான ஐஸ்கிரீம் வந்துடும். நல்லா இதை பாருங்கள், ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா மூடி நான் ஃப்ரீஜரில் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், திறந்து எடுத்து பார்க்கும்போது சூப்பரான ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் அழகாக ஒரு ஐஸ்கிரீம் வந்திருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்பவே நல்லது அவகேட்டோ கூட. அது மட்டும் இல்லாமல் இதில் பால் சக்கரை மட்டும் தான் சேர்க்குறோம், வேறு எந்த பொருளும் சேர்க்குறது இல்லை, அவகேட்டோ மட்டும் தான் சேர்க்குறோம். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு ஃப்ரூட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லலாம். இதே ட்ரை பண்ணி நீங்கள் பனானாவை கூட செய்யலாம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி அவகேட்டோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. அது ஹோம்மேடு அப்படிங்கிறங்காட்டி எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணாமல் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தாவே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த அவகேட்டோவில் பாதி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் செஞ்சாலும் மீதி இந்த மாதிரி ஐஸ்கிரீம் பிடிக்காதவங்க இந்த மாதிரி நிறைய பால் ஊற்றி நல்லா அடித்து ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ்க்காக செஞ்சு குடிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த அவகேட்டோ பால் எவ்வளோ ஊற்றுனீங்கனாலும் திக்காக தான் இருக்கும். ஸோ இது க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்கங்காட்டி குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.